நாம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். எதுக்காக கோயிலுக்கு போறோம்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். கடவுளே எப்படியாவது 10வதுல என்ன பாஸ் பண்ண வச்சிரு. 10வது படிக்கிறவங்க, 12வது படிக்கிறவங்க எப்படியாவது +2 மட்டும், நான் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன், +2 மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னா போதும். காலேஜ் போற பசங்களும் கடவுளே பரீட்சை வரும்போது தான் கடவுள் ஞாபகம் அதிகமா வரும். கடவுளே அது மட்டும். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கும் அது விதிவிலக்கு இல்லை. கடவுளே நான் மட்டும் எப்படியாவது ஐஏஎஸ் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு கோயிலில் பார்த்தா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் கடவுள் அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரா, வெற்றியை கொடுக்கிறாரா அப்படின்னா அது கிடையாது. யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்றதுதான் கேள்வியே. அப்படி நாம ஒரு விஷயத்தையும் செய்யாம ஏதாவது ஒன்று எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் மூட நம்பிக்கை. யாருக்கு நம்பிக்கை இருக்கும், என்னால் முடியும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, யாருக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா என்னால முடியும். ஏன் முடியும் அப்படின்னா அதுக்கு நான் முயற்சி பண்ணேன், அதுல எனக்கு ஆர்வம் இருக்கு, அதுல எனக்கு ஆற்றல் இருக்கு. என்னால முடியலன்னா எங்க அப்பா நினைச்சா என்ன, எங்க வாத்தியார் நினைச்சா என்ன, இல்ல இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் நினைச்சா என்ன, ரோட்ல போறவங்க நினைச்சா என்ன, யார் நினைச்சா என்ன, உங்களால நீங்க நினைக்காத வரைக்கும் வேற யார் நினைச்சாலும் உங்களால முடியாது. அதனாலதான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன? சத்தம் பத்தலையே, சத்தம் பத்தல. உங்களால முடியும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு உங்களுக்கு தேவை ஆர்வம். படிக்கிறதுனா பொதுவா எல்லாருக்கும் நிறைய பேரை படிக்கிறது எத்தனை பேருக்கு இஷ்டம் அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? கை தூக்குங்க பாப்போம். ஒரு சில பேர் அப்படின்னு யாராவது என்ன கேட்டாங்கன்னா நான் கை தூக்கி இருந்துருவே மாட்டேன். பாத்தியா சத்தம் உள்ள வருதுன்னு. அது அப்ப, அது போன மாசம் வடிவே சொல்ற மாதிரி. அது அப்ப படிக்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்றத நீலகண்டன் உங்ககிட்ட என்னோட கதையை சொன்னாரு. நான் மெக்கானிக் ஷெட்ல இருந்தப்ப எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் தம்பி தம்பின்னு கூட சொல்ல மாட்டாங்க, டேய் அந்த வண்டியை தொடரா அப்படின்வாங்க. அப்ப நான் கேவலப்படல, ஏன்னா அது என்னுடைய அன்றாட வேலை. வண்டியை தொடர அப்படின்னோடனே சரி நம்ம வண்டி தொடக்கிறதா என்னோட வேலை, வண்டியை தொடச்சேன். நான் படிக்காத வரைக்கும் அது எனக்கு கேவலமே இல்லை. படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நான் கேவலமாகவும் ஃபீல் பண்ணல. செய்யற வேலைகள் கேவலமா இருக்கலாம், ஆனா எண்ணங்கள் மட்டும்தான் கேவலமா இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் அப்ப நினைச்சிருந்தேன்னா 8வது விட்டு ஸ்கூல் விட்டு நின்னப்ப டே வண்டியை தொடரா அப்படின்னு சொன்னா அதே ஆளு தம்பி சார் என் பையன் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஐஏஎஸ் எப்படி படிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க தம்பி அப்படின்னு அதே ஆள் எங்க வீட்டுக்கு வந்து அவன் படிக்கவே மாட்டேங்கிறான் சொல்லுங்க அப்படின்னு. இன்னொரு நிகழ்ச்சி சொல்றேன், நான் இதை வெளியில யாருக்கும் சொன்னதில்லை, ஆனா சொல்றேன். நான் 8வது விட்டு ஸ்கூல் நின்னப்ப எங்க வீட்டாண்ட ஒருத்தர் அப்ப ஐபிஎஸ் படிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டாண்ட ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டு மருத்துவத்துக்காக போனப்ப அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய புக்கு, அந்த புக்கோட சைஸே இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெரிய புக்கு அது. அந்த புக்கை தொட்டுட்டேன் நான். தொட்டதுக்காக அரை மணி நேரம் உப்புல முட்டி போட வச்சார். ஆனா அப்பவும் எனக்கு கேவலமா தெரியல, ஏன்னா அது சின்ன வயசு, என்ன பெருசா தெரிய போகுது, அந்த கேவலம் எனக்கு அப்ப தெரியல.